நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு வச்ச காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதோட கூட கொஞ்சம் 65 மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து தனியாத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதோட கூட சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துப்போம். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா கெட்டி தயிரை கொஞ்சம் இதை கூட சேர்த்துக்கலாம். லெமன் எடுத்துருக்கேன். ஃபுல்லான பிழிவில்லை, அதில் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலாலாம் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதில் தண்ணி சேர்க்கும் போது நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி வச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிளறி இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் விட்டு நல்லா சூடாக வச்சுருக்கேன். இப்போ இதை பொரித்து எடுத்துப்போம். எல்லாத்தையும் நல்லா எடுத்து எல்லா பக்கமும் போட்ட மாதிரி போட்டுவிட்டு ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கருகி வந்துடும், ஆனால் வேகாது. பார்த்திங்களா, நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நம்ம ஹோட்டலில் ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.